அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏவை டைரிஸ். இன்னும் ஒரு அழகான நாளில் இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். குருவிகளோட அழகான சத்தத்தோட மனசுக்கு ரொம்பவே நிறைவான ஒரு காலை பொழுதில் தான் இன்றைக்கி நம்ம vlog ஸ்டார்ட் ஆகுது. எப்போதும் போல் பரபரப்பான ஆனால் அதே நேரம் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நாள் தான் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல் வேலைகள், பிஸ்னஸ், அப்புறம் வீட்டு வேலைன்னு கொஞ்சம் நீளமான லிஸ்ட்டே இருக்குது. வாங்க இன்றைக்கி நாள் எப்படி போகுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ஒரு கிளாஸ் டீச்சராக இன்றைக்கி எனக்கு பெரிய பொறுப்பு இருக்குது. ஆமாங்க, இந்த வருடத்தோட அதாவது 2025 லாஸ்ட் ஸ்கூல் டே என்றதுனால மாணவர்களோட ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் டோட்டல் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அதே நேரம் அட்டெண்டன்ஸ் எல்லாத்தையும் துல்லியமாக கணக்கு பார்த்து என்ட்ரி பண்ணணும். கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் கணக்கு தப்பிடுங்கிறதால ரொம்பவே பொறுமையாக இந்த வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கேன். இதோடு சேர்த்து அரசாங்கத்தால் மாணவர்களுக்கு வழங்கப்படுற இலவச ஷூ வவுச்சர்களையும் முறைப்படி சரிபார்த்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலைகளும் இன்றைக்கி இருக்குது. இந்த வவுச்சர்கள் பிள்ளைகளோட கல்வி பயணத்தில் ரொம்பவே உதவியாக இருக்க போகுது. அடுத்ததாக இந்த வருடம் மாணவர்கள் பயன்படுத்திய இலவச பாடநூல்களை திரும்ப பெற்று நெக்ஸ்ட் இயருக்கான புத்தகங்களை வழங்க வேண்டிய வேலையும் இருந்தது. இப்படியே ஒரே பிஸியாக ஸ்கூல் டைம் போச்சு. ஸ்கூல் விட்டு வந்ததும் டயர்டை கூட பொருட்படுத்தாமல் எங்களோட ஸ்டேஷனரி ஷாப்புக்கு தேவையான திங்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வேண்டி கிளம்பியாச்சு. பிகாஸ் இயரின் என்றதால் நெக்ஸ்ட் இயருக்கு தேவையான திங்ஸை பிள்ளைகள் அநேகமாக நம்மளோட ஷாப்பில் தான் வாங்குவாங்க. ஸோ தேவையான பொருட்களை இப்போதே வாங்கி வச்சா ஈஸியாக இருக்கும். புது ஸ்டாக்கும் நிறையவே வந்துருச்சு. கடைக்கு தேவையான காப்பி புத்தகங்கள், கலர்ஃபுல் பென், பென்சில், ரேசர்ஸ், கிராஃப்டிங் திங்ஸ், டாய்ஸ் ஐட்டம்ஸ் என்று விதமான பொருட்களை வாங்கியாச்சு. இதையெல்லாம் கொண்டு போய் கடையில் அழகாக அடுக்கி வைக்கும்போது வர்ற சந்தோஷமே தனி. கடைன்றதுக்கு பெருசாக ஷாப் எதுவும் நம்மள்ட்ட கிடையாது. வீட்டிலையே சின்னதாக ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வச்சுருக்கேன். திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட அதை எங்களோட ஷாப்பில் கொண்டு போய் ஒவ்வொன்றா எடுத்து அடுக்கிறதுக்கு தான் பெரிய டாஸ்க். ஆனால் எனக்கு இந்த ஆர்கனைசிங் வேலை ரொம்பவே பிடிக்கும். கலராக புது திங்ஸ் எல்லாத்தையும் வரிசையாக அழகாக அடுக்கி வச்சுட்டு தூரத்தில் இருந்து பார்க்கும்போது வர்ற அந்த ஒரு திருப்தி இருக்கே, அதுக்காகவே இந்த வேலையை திரும்ப செய்யலாம். இன்னைக்கு நாளோட ரொம்பவே நெகிழ்ச்சியான என்னோட மனசுக்கு நெருக்கமான பகுதிக்கு வந்தாச்சு. ஆமாங்க, வீட்டுக்கு ஒரு குட்டி இளவரசி வரப்போகிறாங்க. அவங்களுக்கு தேவையான திங்ஸையும் அப்படியே வாங்கலாம்னு வந்தாச்சு. வரப்போகிற எங்களோட லிட்டில் பிரின்சஸுக்காக நாங்கள் ஆசையாக வாங்கின ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது மனசுக்குள்ளே 1000 கற்பனைகள் ஓடிச்சு. இந்த அழகழகான க்யூட்டான சின்ன உடைகளை அவள் போட்டுட்டு இருக்கும்போது எப்படி இருப்பா, அவளோட அந்த மென்மையான கைகளை கோர்த்துட்டு நம்ம எப்போ நடக்க போகிறோம்னு நினைக்கும் போதே அவ்வளவு ஆசையாக இருந்துச்சு. புது துணிகளாக இருந்தாலும் குழந்தைகளோட ஸ்கின் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அதனால் மைல்டான பேபி சோப் போட்டு அந்த மென்மையான குட்டி துணிகள் எல்லாத்தையும் சுத்தமாக துவைச்சி எடுத்தாச்சு. அப்படியே வெயிலில் அழகாக காய வச்சு எடுத்து மடித்து வைக்கணும். இந்த துணிகள் காற்றுல அழகாக அசைகிறத பார்க்கும்போது சீக்கிரமே என் கைகளில் என் தேவதை வரப்போகிறாங்கிற உணர்வு மனசை ரொம்பவே நிறைவாக்கிச்சு. ஒரு ஆசிரியையா பல குழந்தைகளோட எதிர்காலத்தை உருவாக்குற பொறுப்பு ஒரு பக்கம், நம்மளோட சொந்த கனவுகளை நிஜமாக்குற பிஸ்னஸ் மறுபக்கம், இது எல்லாத்தையும் மேலால் என்னோட தாய்மை, இந்த 3 பாத்திரத்தையும் ஒரே நேரத்தில் சுமக்கிறது சில நேரம் சோர்வாக இருந்தாலும் இது தான் என் வாழ்க்கையை ரொம்பவே அழகாக மாற்றுது. என்னோட இந்த ஸ்பெஷல் பயணத்தில் நீங்களும் என்னோட பயணித்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஒரு வழியாக இன்னைக்கு நாள் முழுக்க ஓடி வேலையை செஞ்சாலும் எல்லாமே பாசிட்டிவான வேலைகளை அமைஞ்சதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ஒரு டீச்சராக, பிஸ்னஸ் உமனாக, அப்புறம் ஒரு அம்மாவாக என்னோட இந்த அழகான பயணத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்பவே சந்தோஷம்.
இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அழகான ப்ளாகில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.